Hello, happy hearts. Myself Bhavya. I'm a certified nutritionist. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி மட்டன் லிவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அயன் ரிச்சாக இருக்குது, விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் B12, நம்மளுக்கு ஃபோலேட், இந்த மாதிரி நிறைய அதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் 15 days ஒன்ஸ் அது உங்களுடைய ஃபுட்டில் மட்டன் லிவர் இன்க்ளூட் பண்ணுங்கள் உங்களோட குழந்தைங்களுக்கு. ஸோ இது 15 days ஒன்ஸ் அது கொடுக்க ஆரம்பிங்க. ரொம்ப 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 ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிற ஒன்று. ஸோ இது எப்படி செய்யணும்னா, ஒரு பஞ்சு கொரியாண்டர் லீவ்ஸ் எடுத்துக்கோங்க, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சோம்புத்தூள், உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு, இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பட்டைத்தூள் எடுத்துருக்கேன் நான். உங்களுக்கு பட்டைத்தூள் இல்லை அப்படின்னா கரம் மசாலா கொஞ்சமாக சிட்டிக்க போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு மிக்ஸியில் அந்த ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஸோ அந்த மட்டன் லிவர் இருக்கு இல்லையா, ஸோ நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணுங்கள், சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸியில் ஃபைன் பேஸ்ட்டாக அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த மட்டன் லிவரில் நீங்கள் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஊற விடுங்க. ஸோ நல்லா ஊறினதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டு நல்லா ஊற விடுங்க. ஊறினதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இன்னொரு பக்கம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம் நான் கட் பண்ணிக்கேன். இந்த குவான்டிட்டிக்கு எனக்கு ஒரு வெங்காயம் போதும். ஸோ அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எத்தனை ஈரல் வாங்குறீங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இன்னொரு கடையில் என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ தேங்காய் எண்ணெய் ஒரு கடலை எண்ணெய், செக்கில் ஆட்டின எண்ணெய் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படி இல்லைன்னா பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சோம்புத்தூள் போடுங்க. சோம்புத்தூள் நல்லாவே போட்டுக்கோங்க. அதுக்காக ரொம்ப போட்டுறதையும் கசப்பு வந்துடும். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கருவேப்பிலை நல்லா இது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லா வெங்காயத்தை போட்டு ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. அது நல்லா கலர் மாறட்டும். நல்ல கலர் மாற வரையும் நல்லாவே சாட்டே பண்ணுங்கள். ஓகேங்களா. உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம மிக்ஸியில் அரைக்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் நம்ம அதிலே போட்டு ஊற வச்சிட்டோம் இல்லையா. ஸோ அதனால் இப்போ எதுவுமே போட தேவை, சும்மா ஜஸ்ட்டு வெங்காயம் மட்டும் போட்டால் போதும். ஸோ வெங்காயமே பார்த்திங்கன்னா ஃப்ளேவருக்காக நான் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த ஊற வச்சுருக்க அந்த மட்டன் ஈரல் அந்த மசாலாவோடு இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அது சரிங்களா. தண்ணி ஊற்றிட்டு நல்லாவே கொதிக்க விடுங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 minutes நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா போதும். உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு ஓகேவான்னு பார்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. ஓகேங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சுண்டி வர பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு இல்லை நான் கிரேவியாகவே சாப்பிட்ணுன்னா செமி கிரேவியில் ஆஃப் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு ட்ரையாக வேணும், ரசத்துக்கு வச்சு சாப்பிட போகிறேன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணி நல்லா சுக்கா டைப்புக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஸோ குழந்தைங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் அது. ஸோ கொரியாண்டர் லீவ்ஸுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்மளுக்கு. ஸோ அதனால் நீங்கள் இதில் போட்டிருக்க எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ இதை இன்க்ரீஸ் உங்களுடைய ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஹெல்த்தியான லிவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்க்ளூட் பண்ணுங்கள். ஹாவ் அ குட் டே.